ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, கருத்து சுதந்திரத்திற்கு அடித்தளமிட்டவர் ராம்நாத் கோயங்கா. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ஹானர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ராம்நாத் கோயங்கா அப்படின்றவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரினுடைய நிறுவனர். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர போராட்ட வீரருமாக இருந்திருப்பாரு. ஸோ அந்த அவசர நிலை பிரகடனத்தின் போது பார்த்தீங்க அப்படின்னா அதை துணிச்சலாக நின்று அந்த மனித கருத்து சுதந்திரத்திற்கு வந்து ஆணியாக இவர் வந்து அதற்கு எதிராக வந்து பேசியிருப்பாரு. ஸோ அதை தான் கருத்து சுதந்திரத்திற்கு அடித்தளமிட்டவர் ராம்நாத் கோயங்கா அப்படின்னு இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் சார்பாக வழங்கக்கூடிய அந்த சாகித்ய சம்மான் விருதுல வந்து நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் புகழ்ந்துரைச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் இந்த விருதுகள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் சார்பாக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, கன்னட எழுத்தாளர் சந்திரசேகர கம்பாராவுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும், சிறந்த புனைவு பிரிவில் அருணாச்சல பிரதேசத்தை சார்ந்த பெண் எழுத்தாளர் சுபிதாவாவுக்கும், அப்புனைவு பிரிவில் எழுத்தாளர் சுதீப் சக்கரவர்த்திக்கும், அறிமுக எழுத்தாளர் நேஹா தீக்ஷித்துக்கும் இந்த விருதுகள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் சார்பாக அந்த சாகித்ய சம்மான் விருதுகள் வந்து வருடம் வழங்கப்படும். இந்த வருடமும் இவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புல்லட் ரயில் திட்டத்திற்காக சுரங்க பணி நிறைவு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து கவர் ஆகும். ஸோ புல்லட் ரயில் திட்டம் அப்படிங்கிறது வந்து மணிக்கு மிக அதிவேகமாக பயணப்படக்கூடிய அந்த ரயில் திட்டம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா முதலாக எங்க இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்படுகிறதுன்னு பார்க்கும்போது அகமதாபாத் டு மும்பை. ஸோ இதற்கான அந்த சுரங்க பணிகள் வந்து நிறைவு பெற்றிருக்கு. ஸோ இந்த திட்டத்தினுடைய அந்த அளவு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 508 கிலோமீட்டர். ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வந்தே பாரத் ஸோ வந்தே பாரத் ட்ரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா படுக்கை வசதியுடன் அறிமுகப்படுத்த போறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து எங்க வரைக்கும் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய கொல்கத்தாவிலிருந்து அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய கவுஹாத்தி வரைக்கும் இந்த திட்டம் வந்தே பாரத், அதாவது படுக்கை வசதியுடன் கூடிய அந்த வந்தே பாரத் ட்ரெயின் திட்டம் முதலாக செயல்படுத்த உள்ளது. ஸோ அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வோம் வாழ விடுவோம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா அந்த புலிகளுடைய பாதுகாப்புக்கான அந்த வரிகள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 பயாலஜிக்கல் கன்சர்வேஷன்ல வந்து கவர் ஆகும். ஸோ உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 75% புலிகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் தான் இருக்கு. இதனுடைய அந்த கணக்கெடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த புலிகள் கணக்கெடுப்பானது நடைபெறும். ஸோ வைல்டு லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அதே மாதிரி நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அதாரிட்டி. ஸோ இவர்கள் இந்த 2 அமைப்பும் இணைந்து தான் இந்த புலிகள் கணக்கெடுப்பு வந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறையானது நடைபெறும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2005ஆம் ஆண்டு தான் இந்த நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அதாரிட்டி அந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கு இட் இஸ் எ ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸோ சட்டம் போட்டு கொண்டு வந்த அமைப்பு 2006 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2005 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. 2006 வந்து வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ வைல்டு லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 அமெண்ட்மெண்ட் பண்ணி ஸோ இந்த NTCA பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி பாடியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் அந்த புலிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா புலிகள் அதிகமாக உள்ள மாநிலம் வந்து மத்திய பிரதேச மாநிலம். அதனால மத்திய பிரதேச மாநிலம் பார்த்தீங்க அப்படின்னா புலி மாநிலம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புலிகள் பாதுகாப்பு திட்டம் ப்ராஜெக்ட் டைகர் 1973ஆம் ஆண்டு வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1867 புலிகள் வந்து இருந்திருக்கும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 9 டைகர் ரிசர்வ்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் டோட்டலாக
58 டைகர் ரிசர்வ்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கு. ஸோ புலிகள் அந்த ரிசர்வ்ஸ் டைகர் ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பரப்பளவில் 2.5% பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைகர் ரிசர்வ்ஸ் இதில் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டைகர் ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 5 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு. களக்காடு, முண்டன் துறை, ஆனைமலை, முதுமலை, அடுத்ததா சத்தியமங்கலம், ஐந்தாவதா மேகமலை. ஸோ இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்திய அளவில் இந்த புலிகளுடைய எண்ணிக்கையை வந்து கணக்கெடுக்க போறாங்க.